வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 38. பூங்காவனத்தின் தயாரிப்பு மற்ற நாட்களை விட அன்று காலை நன்றாகவே அமைந்திருந்தது. எனவே நரசிம்மம் அன்று தமது தேவைக்கு மீறிய அளவு காலை ஆகாரத்தை ஒரு கை பார்த்துவிட்டு மிக்க திருப்தியுடன் வாயிற்புறத்து ஹாலுக்கு வந்தார். தரை மீது படுத்து கிடந்த அவரது அருமை நாய் அவரை கண்டதும் உடலை சிலிர்த்து கொண்டு எழுந்து வாழையாட்டியபடி நின்றது. காலை வேளையில் தூக்கமா உனக்கு, சோம்பேறி, தோட்டத்திற்கு போய் என அதை பார்த்து ஒரு அதட்டல் போட்ட நரசிம்மம் பக்கத்தில் இருந்த தமது பொக்கிஷ அறைக்குள் பிரவேசித்தார். யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்பதை கண்களால் சுற்றிலும் ஆராய்ந்து அறிந்து கொண்ட பின்னர் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரும்பு பீரோக்களை ஒவ்வொன்றாக திறந்து பார்வையிடலானார். தமது செல்வத்தை தினசரி ஒரு முறை கண்களால் கண்டு மகிழ்வது அவரது பொழுதுபோக்குகளில் ஒன்று. எனினும் அன்றைய காலை இரும்பு பீரோவின் தட்டுக்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்த விலையுறந்த ஆபரணங்கள் பலவற்றையும் ஒருங்கே கண்ட அவரது உள்ளம் ஆனந்தத்தில் கூத்தடியது. குருடன் தனது குழந்தையை ஆசையுடன் தடவி பார்த்து மகிழ்வது போல் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து தமது கைகளால் தொட்டு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். இவ்வளவு பொருள்களும் நம்முடையதுதானா என்று பிரமிப்பது போல் அவரது கண்களில் பேராசையும் அவநம்பிக்கையும் தாண்டவமாடிக்கொண்டிருந்தன. பொக்கிஷத்தை ஆராய்ந்து பார்த்து மகிழ்ந்த பின்னர் அவர் பீரோக்களை ஜாக்கிரதையாக பூட்டிவிட்டு ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டார். அவரது உள்ளத்து மகிழ்ச்சியில் ஒரு நிறைவு காணப்பட்டது. சரோஜினியின் விவாகம் அவரது செல்வ குவியலில் ஒன்றையும் சிறிது கூட பாதிக்காது என்ற உண்மை அவரை ஆனந்த சாகரத்தில் ஆழ்த்தியிருந்தது. சரோஜினியை மனைவியாக அடைவது பெரும் பாக்கியம் என எண்ணியிருந்த மதன கோபாலன் தனது மதிப்புக்குரிய மாமனாரிடமிருந்து ஒரு சிறு துரும்பை கூட எதிர்பார்க்கவில்லை. கல்யாண செலவு, ஸ்ரீதனம், விருந்து செலவு என்று நரசிம்மத்திற்கு ஒன்றிலும் சிறிது கூட கவலை கொடுக்காது அவன் தனது விவாகத்தை தனது செலவிலே விமரிசையாக நடத்த தீர்மானித்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்தான். ஆகவே நரசிம்மம் மிக்க மகிழ்வெழுதி போயிருந்தார். வரப்போகும் விவாகத்தையும் அதற்கு பின் தமக்கு மதன கோபாலனால் ஏற்பட போகும் பல வியாபார நன்மைகளையும் பற்றியும் பலவாறு சிந்தித்து வண்ணம் உட்கார்ந்திருந்த அவர் பங்களா தோட்டத்தில் வேகமாக ஒரு கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டு சிந்தனை தடைப்பட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தார். டக் டக் என்று பாதரட்சை ஒலிக்க மிகவும் வேகமாக உள்ளே வந்து நின்ற தமது வருங்கால மருமகனை கண்ட அவரது வதனம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. வாருங்கள் மதன கோபால், என்ன அதிகாலையில் காப்பி பலகாரம் கொண்டு வர சொல்லவா என்று பல்லெல்லாம் காட்டி உற்சாகத்துடன் வரவேற்று உபசரித்தார். அதிகாலையில் உங்களை பார்த்து பேச வேண்டிய ஒரு முக்கிய காரியம் இருக்கிறதனால் ஓடி வந்தேன். காப்பி பலகாரம் ஒன்றும் தேவையில்லை, சிரமப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று அலட்சியமாக பதிலளித்த மதன கோபாலன் ஆசனம் ஒன்றில் அமராது முன்னும் பின்னும் வேகமாக உலாவத் தொடங்கினான். அவனது முகத்திலே படிந்து நின்ற கடுமையான பாவமும் அவனது பேச்சும் நரசிம்மத்திற்கு பெரும் கலக்கத்தை உண்டு பண்ணியது. மதன கோபாலன் மிகவும் கோபமாக இருக்கிறானே, என்ன நடந்துவிட்டது என்று தமக்குள்ளே எண்ணி மருண்ட அவர், உட்காருங்கள், சாவகாசமாக பேசலாம். எல்லா காரியங்களையும் தங்கள் பொறுப்பிலே ஏற்றுக்கொண்டு விட்டதனால் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது என்று யூகிக்கிறேன். கல்யாணம் என்றால் முதலில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் என்று கூறிவிட்டு உரத்து சிரித்தார். உலாவிக் கொண்டிருந்த மதன கோபாலன் சற்றென்று திரும்பி நரசிம்மத்தின் அருகில் வேகமாக வந்து நின்றான். காலையில் விழுந்ததும் விடியாததுமாக இந்த செய்தியை சொல்ல நேர்கிறது என்று வருந்துகிறேன். சரோஜினிக்கும் எனக்கும் நடப்பதாக இருக்கும் இந்த விவாகம் நின்றுவிட்டது என்றான் கோபம் மிதந்து நிற்கும் தாழ்ந்த குரலில். தென்னஞ்சோலை பங்களாவின் கூரை பெயர்ந்து தலையில் இருந்து விழுந்திருந்தால் கூட நரசிம்மத்திற்கு அவ்வளவு திகைப்பு ஏற்பட்டிருக்க முடியாது. கல்யாணம் நின்று விட்டதா? நீங்கள் கூறுவது எனக்கு விளங்கவே இல்லையே என்று ஆச்சரியத்துடன் அலறினார் அவர். சரோஜினியை மறந்து கொள்வது என்று செய்திருந்த சகல ஏற்பாடுகளையும் நான் நிறுத்திவிட்டேன். உமது மகளை மணந்து கொள்வதில்லை என்று முடிவு செய்து விட்டதனால் கல்யாணம் நின்றுவிட்டது. அதை சொல்லவே தான் இங்கு வந்தேன் என்று கூறிவிட்டு நிதானமாக அருகில் இருந்த ஆசிரமொன்றில் உட்கார்ந்து கொண்டான் மதன கோபாலன். கொதித்தெழுந்த ஆத்திரத்தினால் நரசிம்மத்தின் முகம் அவரது பெயருக்கேற்ற அவதாரத்தின் ரூபத்தை அடைந்தது. மதன கோபாலன், நன்றாக இருக்கிறது நீங்கள் சொல்வது. கல்யாணத்திற்கு இன்னமும் ஒரு வார காலம் கூட இல்லை.
உனக்கு சரோஜினியை மனம் செய்து கொடுக்க போகிற விஷயம் ஊர் முழுவதும் பரவி இருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகு கல்யாணத்தை நிறுத்திவிட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று செய்த சூழ்ச்சியாயது. கல்யாணம் நின்றுவிட்டால் சரோஜினியின் கதி என்னாவது? என் மகளுக்கும் எனக்கும் இதனால் ஏற்பட போகும் அவமானத்தை சிந்தித்து பார்த்தீர்களா? கல்யாணத்தை திடீரென்று நிறுத்திவிடுவேன் என்று நீர் மிரட்டுவதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அப்படி ஏதேனும் செய்தால் என்று ஆத்திரத்துடன் கூறி மேலே பேச மாட்டாமல் திணறினார். மதன கோபாலன் அவரை பார்த்து லேசாக நகைத்தான். மிஸ்டர் நரசிம்மம், ரொம்பவும் மனத்தை அலட்டி கொள்ளாதீர்கள். கல்யாணம் நின்றுவிட்டது. அதற்காக தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அலட்சியமாக கேட்டான். என்ன செய்வேன்? வாக்கு தவறினர்கள் என்று உம்மீது மான நஷ்ட வழக்கு தொடுப்பேன். மதனகோபால், யாரிடம் உமது கைவரிசைகளை காட்டுகிறீர் என்பது ஞாபகம் இருக்கட்டும் என்று ஆவேசம் பிடித்தவர் போல் கூச்சலிட்டார். சும்மா இரும். இரத்த அழுத்தம் மேலோங்க ஏன் இப்படி கூச்சலிடுகிறீர்? உமது கூச்சலுக்கு நான் பயந்து விடப் போகிறேனா? என்னை கேட்கும் அந்த கேள்வியை தங்களிடமே கொஞ்சம் கேட்டு கொள்ளுங்கள். ஸ்ரீமான் மதனகோபாலனை தாங்கள் யார் என்று நினைத்து கொண்டு இப்படி இறைந்து கத்துகிறீர். மான நஷ்ட வழக்கு தொடுப்பீர்களா? பேஷாக செய்யுங்கள். கல்யாணம் நின்றது எதனால் என்பது ஊர் அறிந்த ரகசியமாக போகும். செய்யுங்கள். எனக்கு அக்கறை இல்லை, அச்சமும் இல்லை என்று பதிலளித்தான் இருமாப்புடன். முகத்தின் மீது ஆறாக வழிந்த வியர்வையை துடைத்து கொண்ட நரசிம்மம், கல்யாணத்தை நிறுத்தும்படி ஏற்பட்ட காரணம் என்னவோ அதைதான் சொல்லுங்களேன், கேட்போம் என்றார் கோபத்துடன். அப்படி வாரும் வழிக்கு அதை விட்டு இறைந்து கத்தினால் காரியம் மாறி நடக்கப் போவதில்லை என்று வறட்சியாக நகைத்த மதனகோபாலன் தனது வெள்ளி சிகரெட் டப்பாவை திறந்து சாவதானமாக ஒரு சிகரெட்டை எடுத்து மெல்ல பற்ற வைத்து கொண்டான். அவன் மேலே சொல்ல போகும் விஷயத்தை கேட்பதற்குள் ஆவலில் தமது இருதயம் துடிக்கக்கூட மறந்துவிடும் போல் நரசிம்மத்திற்கு தோன்றியது. உமது மகள் சரோஜினிக்கு என்னை மணந்து கொள்ள பிரியமில்லையாம். வற்புறுத்தி ஒரு பெண்ணை நீங்கள் எனக்கு கட்டி கொடுப்பதை நான் விரும்பவில்லை. அதனால்தான் கல்யாணம் நின்றுவிட்டது என்று கூறிவிட்டு பெருமூச்சிருந்தான் மதனகோபாலன். நரசிம்மம் பல்லை கடித்தார். அப்படி அவள் உம்மிடம் சொன்னாளா? எங்கே கூப்பிடும், கேட்போம் என்று அவர் கோபத்துடன் பேசி முடிப்பதற்குள் குறுக்கிட்ட மதனகோபாலன், அவசரப்படாதீர்கள். நிதானமாக விஷயம் முழுவதையும் கேளுங்கள். உங்கள் பெண் சரோஜினிக்கு என்னை மணந்து கொள்ள பிடிக்காததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவள் வேற ஒருவனிடம் காதல் கொண்டிருக்கிறாளாம் என்றான். காதல் என்று நரசிம்மம் சீறிக்கொண்டு சரோஜினியை அழைத்து வர எழுந்து நின்றார். ஆனால் மதனகோபாலன் அவரது கரங்களை பற்றி ஆசனத்தில் அமரும்படி வற்புறுத்தி உட்கார வைத்து மேலே பேசலிட்டான். உங்கள் பெண்ணை மணந்து கொள்ள நான் மிகவும் ஆசைப்பட்டது உண்மையே. சரோஜினியை மனைவியாக அடைவது பெரும் பாக்கியம் என்று எண்ணியதும் வாஸ்தவம். அவள் என்னிடம் பாராமுக இருந்ததை இது நாள் வரை நான் பெண்களுக்கு உரித்தான தானம் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருந்தேன். என்னிடம் அசட்டையாக நடந்து கொள்வதன் காரணம் அவள் மனம் வேற ஒரு புருஷனிடம் அன்பு கொண்டிருப்பதனால் என்ற உண்மையை அறிந்த பின்பு எனக்கு சரோஜினியை மனைவியாக ஏற்றுக்கொள்ள சிறிதும் விருப்பமில்லை. வயதிலே பாதியை நான் பிரம்மச்சாரியாக இது நாள் வரை கடத்திவிட்டேன். இருந்திருந்து இவ்வளவு காலத்திற்கு பிறகு செய்து கொள்ளப் போகும் கல்யாணத்தில் ஒரு பெரும் தவறை செய்ய எனக்கு பிடிக்கவில்லை. வேற ஒருவன் மீது காதல் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை வற்புறுத்தி கொண்டு மணந்து கொள்வதனால் என் வாழ்க்கை கல்யாணமாகியும் பிரம்மச்சாரி என்ற கேள்விக்கு இடமாகிவிடும் அல்லவா? சரோஜினி மீது எனக்கு இதனால் எல்லளவும் கோபமில்லை. தவறு நடக்கும் முன்பே உண்மையை அவள் கூறிவிட்டது மிகவும் நலமாகிவிட்டது. உங்கள் மகளை நீங்கள் கோபித்து என்னை மணந்து கொள்ள வற்புறுத்த முடியும். அவளும் உங்களுக்கு பயந்து என்னை மணக்க சம்மதிப்பாள். ஆனால் உண்மையை அறிந்த பிறகு இனி அவளை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. தனிமையில் இவ்வளவு காலத்தை வீணாக்கிவிட்ட நான் தாம்பத்திய வாழ்க்கையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் எதிர்பார்க்கிறேன். உமது மகள் சரோஜினி எனக்கு மனைவியானால் கண்ணீரையும் துக்கத்தையும் தான் எனக்கு கொடுப்பாள். ஆகவே எனது நலனையும் அவளது நலனையும் உத்தேசித்து விவாகத்தை நிறுத்திவிட்டேன். விவாகம் நின்று விட்டதனால் நமக்கு முன்பிருந்த தொடர்பு யாவும் அற்றுவிட்டது என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒன்றுமே நடக்காதது போல் நாம் முன்போல் பழையபடி நண்பர்களாக இருப்போம். உன் மீது எனக்கே ஒரு விதமான வருத்தமும் இல்லை. யோசித்து பார்த்தீர்களானால்
தாங்கள் என் மீது வருத்தமடைய மாட்டீர்கள் என்றான். சரோஜினி மீது தமக்குள்ளே எழுந்த சினத்தை மிகவும் கஷ்டத்துடன் அடக்கி கொண்ட நரசிம்மம், அப்படியா? தாங்கள் சொல்வதையெல்லாம் என்னால் நம்ப முடியவில்லை. சரோஜினி வேற ஒருவனை காதலிக்கிறாளா? பிற புருஷர்களிடம் பழகுவதற்கோ பேசுவதற்கோ அவளுக்கு ஒருவித சந்தர்ப்பமும் இருந்ததில்லையே என்றார். நான் வேண்டுமென்றே கதை கட்டி கூறவில்லை. உங்கள் மகளை ஒப்புக்கொண்டு கூறியவற்றை தான் சொல்கிறேன். சரோஜினியின் மனதை கவர்ந்த அந்த அதிர்ஷ்டக்காரன் யார் என்பதையும் அவனது குலம் கோத்திரங்களையும் வேறு விசாரித்து வைத்திருக்கிறேன் என்று பதிலளித்த மதன கோபாலன் புன்முறுவல் செய்தான். அதையும் சொல்லிவிடுங்கள், கேட்கலாம் என்றார் நரசிம்ம முடிவில். கலாசாலையில் பௌதிக சாஸ்திர போதகராக இருந்த மோகனரங்கன் என்ற வாலிபன் மீது உங்கள் பெண் காதல் கொண்டிருக்கிறாளாம். அவன் மங்கநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவன். ராமசாமி நாயுடு என்பவரின் புத்திரன். பார்ப்பதற்கு லட்சணமான பையன்தான். நாயுடுவிற்கு சுமாராக ஆஸ்தி இருக்கிறது. ஆகவே உங்கள் மகள் தேர்ந்தெடுத்திருக்கும் கணவனை தாங்கள் அதிகம் ஆட்சேபிக்க மாட்டீர்கள் என நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு சிரித்தான் மதனகோபாலன். மின்சாரத்தினால் அதிர்ச்சி அடைந்தவர் போல் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்த நரசிம்மம் உடல் முழுவதும் கோபத்தில் நடுங்கியது. என்ன சொன்னீர்கள்? அந்த பையனின் தந்தை யார் என்கிறீர்கள் என்று வியப்பும் ஆத்திரமும் அடக்க முடியாது கேட்டார். ராமசாமி நாயுடு என்பது அவர் பெயர். அவரை சிங்கப்பூர் நாயக்கர் என்று அந்த கிராமத்தவர்கள் செல்லமாக அழைக்கிறார்களாம். நாகேந்திரத்தில் காகித வியாபாரம் செய்யும் ஸ்ரீமான் பாலசுந்தரம் அவர்களின் தமையனாம். இவ்வளவு சங்கதிகளும் நான் ஒரே நாளில் விசாரித்து அறிந்து கொண்டு விட்டேன். ஏன், அவரை உங்களுக்கு முன்னமையே தெரியுமோ என்று கேட்டான் கேலியாக மதனகோபாலன். தமது உள்ளத்திலே கொந்தளித்த உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ள பிரியமற்ற நரசிம்மம் தெரியும் என்று முனகினார். மதனகோபாலன் எழுந்து நின்றான். தெரிந்தவர்கள் என்றால் காரியத்திற்கு பெரிதும் அனுகூலமாயிற்று. எவ்வகையில் தெரிந்தவர்களோ? லைலா கையாஸ் இவர்களுடைய பெற்றோர்களைப் போல் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விரோதிகள் அல்லவே என்று கேலியும் குரோதமுமாக கேட்டுவிட்டு சிரித்தான். அவனது விஷமமான மொழிகளினால் மனவேதனை அடைந்த நரசிம்மம், மதனகோபால், நாங்கள் இருவரும் ஒரு வகையில் மிகவும் நெருங்கி பழகிய நண்பர்கள். சிறு பிராயத்தில் ஒன்றாக படித்தவர்கள். ஆகவே உங்கள் வீண் சந்தேகத்தை ஒழியுங்கள் என்று பதிலளித்தார். உங்களுக்கும் உங்கள் வருங்கால சம்பந்தி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் வருகிறேன். எனக்கு வேலைகள் அதிகம் இருக்கின்றன. நமஸ்காரம் என்று மிடுக்காக கூறிய மதனகோபாலன் கை குவித்து வணங்கிவிட்டு தென்னஞ்சோலை பங்களாவை இனி ஒருமுறை பார்க்கக்கூட விரும்பாதவன் போல் அலட்சிய பாவத்துடன் வெளியே நடந்து சென்று தனது காரில் ஏறிக்கொண்டான். அவன் சென்ற பின்பு நரசிம்மம் தமக்குள் எழுந்த சினத்தை அடக்க முடியாது ஹாலுக்குள் பூமி அதிரும்படி முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தார். ராமசாமி நாயுடுவின் மகன் மோகனரங்கன் என்று தமக்குள் முணுமுணுத்த அவருக்கு வந்த ஆத்திரத்தில் அப்படியே ஓடி சென்று தனது மகளின் மெல்லிய கழுத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் போன்றதொரு துவேஷம் ஏற்பட்டது. சரோஜினி குனிந்த தலையுடன் பூனையைப் போல் வேஷமிட்டு கொண்டு என்ன காரியம் செய்திருக்கிறாள்? அவளை சித்திரவதை செய்தால் கூட போதாதே, அவளை என்ன செய்வது? பாவி, வரவிருந்த பெரிய சம்பந்தத்தில் மண்ணை அள்ளி போட்டதுடன் என்ன காரியம் செய்திருக்கிறாள் என்று எண்ணி வெகுண்ட நரசிம்மத்திற்கு இது சமயம் தமது மகள் மீது எழுந்த சினத்தை விவரிக்கவே முடியாது. பூனையைப் போல் காரியத்தை கெடுத்த அந்த பாதகையை அணு அணுவாக தண்டிக்க வேண்டும், சும்மா விடவே கூடாது என்று தீர்மானித்த நரசிம்மம், டே நவநீதம், அம்மாவை நான் கூப்பிட்டதாக அழைத்து வா என்று உத்தரவிட்டார். தந்தை அழைப்பதன் கருத்தை ஒருவாறு உணர்ந்து கொண்ட சரோஜினிக்கு திகிலில் தொண்டை உலர்ந்து விட்டது. கால்கள் தடுமாற நெஞ்சும் பதற கொலைகளத்திற்கு அழைத்து செல்லப்படும் கைதி போல் தயங்கி கொண்டே வந்து நின்றாள். சரோ, உட்காருமா, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று புன்னகையுடன் தந்தை கூறியதை கேட்டு வியப்புடன் அருகில் அமர்ந்து கொண்டாள். சரோ, உண்மையை என்னிடம் நீ ஏன் அம்மா இதுவரை கூறவில்லை? உனது சந்தோஷம்தானே என்னுடைய சந்தோஷம். மதனகோபாலனை மணந்து கொள்ள பிரியமில்லை என்பதை தெரிவித்திருந்தால் உன்னை கட்டாயப்படுத்தி இருக்கவே மாட்டேன்.
மதனகோபாலன் இன்று காலை என்னிடம் வந்து நீ ஏன் மணக்க மறுக்கிறாய் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தான். மோகனரங்கன் என்ற வாலிபனை நீ மணக்க ஆசை கொண்டிருக்கிறாய் என்ற உண்மையை அறிந்ததும் மதனகோபாலன் வெகுவாக கேட்டுக்கொண்டும் முடியாது என்று மறுத்து நடக்கவிருந்த கல்யாணத்தை நான் நிறுத்திவிட்டேன். எனக்கு இப்போது நீ ஒரே பெண்தானே. எல்லா தந்தையும் போல் நான் எனது அன்பை வார்த்தைகளால் வெளியே காட்டுவதில்லை. மற்றபடி என் குழந்தை மீது எனக்கு அன்பு இல்லாமல் போய்விடுமா? நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது எனது விருப்பம். வேண்டாத இந்த விவாகத்தை நிறுத்திவிட்டு உனது மனத்திற்கு இசைந்த அந்த பையனுக்கே கட்டி கொடுத்துவிட உத்தேசித்திருக்கிறேன். சந்தோஷம்தானே என்று வினவினார் அன்பு பெருகி ஓடும் இனிய குரலில். தந்தை தன் மீது திடீரென்று சொரிந்த அன்பை கண்டு சரோஜினியின் பேதை உள்ளம் கனிந்து உருகி போயிற்று. அப்பா, என்னை தாங்கள் மன்னித்து விட்டீர்களா? உங்களுக்கு என்மேல் கோபமில்லையே என்று கண்ணீருடன் திணறி கேட்டாள். கோபமா? சேச்சே, வருத்தப்படாதே. இனி உன் கவலையெல்லாம் நீங்கிற்று என்று சந்தோஷமாக இரு. இன்றைய தபாலில் நான் ஸ்ரீமான் ராமசாமி நாயுடுவிற்கு ஒரு கடிதம் எழுதி போடப் போகிறேன். நாமே போய் மாப்பிள்ளை தேடுவது முறையல்ல என்றாலும் ஒரு சமயம் அந்த பையன் தன் தந்தையிடம் உன்மேல் கொண்டிருக்கும் அன்பை வெளியே சொல்ல சங்கோஜப்பட்டு கொண்டிருந்தால் அதை வெளியிட்டு பரஸ்பரம் உங்கள் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கும் அன்பை பற்றி விவரித்து எழுதி அவரது பிள்ளைக்கு என் பெண்ணை மனம் செய்து கொடுக்க சித்தமாக இருப்பதை தெரிவிக்கப் போகிறேன். கூடிய சீக்கிரம் உனது திருமணம் உனது விருப்பப்படியே நடக்கும் என்று கூறிவிட்டு புன்னகை செய்தார். தந்தை தன்னிடம் காட்டிய அதீதமான அன்பினால் பூரித்து போன சரோஜினி தந்தையின் அருகில் சென்று தரையில் உட்கார்ந்து கொண்டு அவரது கரங்களை பிடித்து கொண்டு, அப்பா, என்னை மன்னித்து விட்டீர்களே, என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. உங்கள் அன்பிற்கு நான் அருகதையற்றவள் என்று கூறியபடி அன்பும் நன்றியும் கரை புரண்டு ஓட அவ்வுணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாதவளாக தந்தையின் மடி மீது முகத்தை புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். குனிந்து மகளை நோக்கிய நரசிம்மத்தின் கண்களில் தந்தையின் கனிவு பார்வை இருக்கவில்லை. வஞ்சகமும் கொரூரமும் நிறைந்து நின்ற அந்த இரு கண்களும் விம்மி அழுது கொண்டிருந்த அந்த பேதை பெண்ணை வெறுப்புடன் வெறித்து நோக்கின.